ஹாய், வெல்கம் டு மோனிஸ்வெல். நம்ம ஆர்சிசி சப்ஜெக்ட்லேருந்து வாட் இஸ் மீன் பை சிங்லி ரீன்ஃபோர்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ்மெண்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்லி அண்ட் டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ் பீம், நம்ம இதை தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே ஸ்டார்டிங்கில் நான் ரெண்டு பீம் கிராஸ் செக்ஷன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். எப்பயுமே நம்ம டாப்பில் நம்ம கம்ப்ரெஷன் சொல்லுவோம், பாட்டமில் வந்து டென்ஷன் சொல்லுவோம். அதான் பாருங்க, இங்கே டாப் அண்ட் பாட்டம் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து நியூட்ரல் ஆக்சஸ் ஆர் சென்டர் ஆஃப் த பீம் ஆர் ஏதாச்சும் ஒரு நியூட்ரல் ஆக்சஸ். நம்ம சிங்லி ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பீமில் இங்கே இருக்க பாருங்கள், 3 ராட் இருக்கு இல்லைங்களா, டயமீட்டர் ஹேச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பாட்டம் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதே நம்ம டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம், நம்ம டாப் வந்து கம்ப்ரெசிவ் ஜோன், பாட்டம் வந்து டென்ஷன் ஜோன். இந்த 2 ஜோன்லையுமே நம்ம ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். சரி, ஏன் நம்ம இதில் மட்டும் நம்ம சிங்கிளியாக பண்ண போகிறோம், ஏன் இதில் வந்து நம்ம டபுள்யூ பண்ண போகிறோம், டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பீமில் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பீமில் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ராயிங் நான் வந்து இப்போ நான் ரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், மெயின் ஏஎஸ்டி, மெயின் ஏரியா ஆஃப் த ஸ்டீல் ப்ரொவைடட் இன் டென்ஷன் ஜோன். மெயின் ஏஎஸ்டி ப்ரொவைட் இன் த பாட்டம் ஜோன். இங்கே மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த பீமில் பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் ஹேண்டில், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அட் டாப், ஸ்டீல் ஹேண்டில், டென்சைல் ஃபோர்ஸ் அட் பாட்டம். இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ஃபோர்ஸ் வந்து காங்க்ரீட் எடுத்துக்கும் டாப்பில், கீழே இருக்க ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் எடுத்துக்கும். இந்த சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பீமு எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் லோடு, மாடரேட் லோடு, மீடியம் லோடு, ரொம்ப அதிகமாக ஹெவி லோடு, நெக்ஸ்ட்டு சடன் லோடு, இந்த மாதிரி இருக்க லோடு இடத்துலலாம் வந்து நம்ம சிங்கிள் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீம் ஆஸ் இனஃப் டெப்த், நமக்கு போதுமான டெப்த் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெப்த் வந்து 600 mm ஆர் 750 mm ஆர் 450 mm. நமக்கு வந்து நம்ம மெம்பரில் வந்து என்ன லோடு இருக்கோ அதோட பெண்டிங் மூமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஏரியா ஆஃப் த ஸ்டீல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். பெண்டிங் மூமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு ஏரியா ஆஃப் த ஸ்டீல். பெண்டிங் மூமெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம ஸ்டீல் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000 mm², 1200 mm² வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுதாங்க பீம் ஆஸ் இனஃப் டெப்த். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ் பீம். பாருங்கள், டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ் பீம். வாட் இஸ் மீன் பை டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ் பீம்? Main area of the steel. Main area of the steel is provided in both direction, top and bottom, compressive and tensile zone. நம்ம 2 ஜோன்லேயுமே வந்து நம்ம மெயின் ஏரியா ஆஃப் த ஸ்டீல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ் பீம் சொல்லுவோம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, சிங்கிள் ரீன்ஃபோர்ஸ் பீமில் வந்து ஒன்லி டென்ஷன் ஜோன், பாட்டமில் மட்டும்தான் மெயின் ஸ்டீல் இருக்கும். டாப்பில் ஸ்டீல் இருக்காதான் நீங்கள் கேட்கலாம். இருக்கும், அது வந்து ஹேங்கர்ஸ் பார், ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் பட் வந்து மெயின் நம்ம வந்து பிஎம்டி பெண்டிங் மோமெண்ட்டை வச்சு நம்ம டிசைன் பண்ணது வந்து ஒன்லி பாட்டம் மட்டும்தான். பட் இங்கே வந்து பெண்டிங் மோமெண்ட் வந்து டாப்பு இருக்கும், பாட்டம் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற போல தான் நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம். 2 மார்க்ஸ்லையும் கூட கேட்கலாம், சம்டைம்ஸ் 8 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிங்கிள் அண்ட் டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ்ட் பீம்? ட்ரா ஏ கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் ஏ சிங்கிள் அண்ட் டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ்ட் பீம் அண்ட் எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி. இது வந்து அன்அனலைஸ்டு கொஷின் பேப்பரில் வரலாம், ஆர் எங்கேயாச்சும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாமில் இவ்வளோ டெப்த் கேட்க மாட்டாங்க. பட் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை கொடுத்து நமக்கு எம்சிக்யூ சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஏபிசிடியில் ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட், ஏரியா ஆஃப் ஸ்டீல் ப்ரொவைடட் இன் கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன் ஜோன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லோட் இஸ் மோர் வித் ஹெவி டெப்த். டெப்த் ஆஃப் த பீம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லோடு வந்து அதிகமாக இருக்கும். லோடு அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து டெப்த்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சிங்கிள் நம்ம தர முடியாது, டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ் பீம் தான் நம்ம தர முடியும். அங்கே தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சடன் லோடு ஆர் ஷாக் வைப்ரேஷன். சடன் லோட் மீன் சம் கிரெயின் லோட், சம் பாயிண்ட் லோடு. இந்த பீம் மேலே ஏதாச்சும் ஒரு பெரிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோ நம்ம குறைக்க போகிறோம், ஆர் அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் லோடு வந்து ஆக்ட் ஆக போகுது. அந்த மாதிரி சமயத்தில் எல்லாமே வந்து நம்ம சடன் லோடு ஆர் ஷாக் வைப்ரேஷன்ஸ், ஏதாச்சும் சடன் மூவ்மெண்ட்டு இருக்க சமயத்தில் நம்ம டபுள்யூ ரீன்ஃபோர்ஸ் பீம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் பர்பஸ். ஏதாச்சும் ஒரு பெரிய ஹால் இருக்குது ஆர் என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த பில்டிங்கில் வந்து அந்த பீம் வந்து ரொம்ப டெப்த் வந்து கீழே வந்துட்டுருக்கு.
ஸோ அதை பார்க்குறதுக்கு நல்லா சரியில்லை வேண்டாம் அந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ பெரிய டெப்த்தாக இருக்குது, நம்மளோட எலிவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம சடனாக வந்து பீம் டெப்த் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு விட்த்தை மேபி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோ இல்லை பீம் டெப்த்து குறைச்சிக்கிட்டோ ஏரியா ஆஃப் த ஸ்டீல் கொடுத்து நாம் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த கவரேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பீம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்டீல் வந்து ரொம்ப அதிகமாக கன்சப்ஷன் ஆகும், அதுக்கு தான் இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோஸில் காலேஜுக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போதோ இல்லை சும்மா இருக்கும் போதோ நம்ம யூடியூப்பில் இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சும்மா பார்ப்பீங்க, இந்த ஃபன் வீடியோஸ் பாருங்கள், அது எதுவும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் சொல்ல கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் புக்கே ரெஃபர் பண்ண வேண்டாம், புக்கே ரெஃபர் பண்ணணும், பட் சைட் பை சைடு இங்கேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இங்கேயே நீங்கள் பாதி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம்ல. நெக்ஸ்ட் நீங்கள் இன்டர்வியூக்கோ இல்லை எக்ஸாமுக்கோ எதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.